Hi all. So praise the Lord. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் லாஸ்ட் வீக் பைபிள் படிச்சுட்டு இருந்தேங்க. ஸோ பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு சாப்டர் படித்தேன். 16 லூக்ஸ் சாப்டர் 16 படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அதில் ஜீசஸ் ஒரு பேரபிள் சொல்கிறாங்க, ஒரு ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் என்னென்னா ஒரு மூணு கேரக்டரை பற்றி அதில் வர விஷயங்கள், ஓகேவாங்க. ஸோ அது என்னென்னா லூக் 16 verses from 19 to 31, ஓகேவா. இதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்களும் படிங்க. பட் நான் இங்கே இப்போ படித்த காமிக்கில் நான் அது ஒரு ஸ்டோரியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேவாங்க. இதில் என்னென்னா 3 கேரக்டர் வரும். 3 கேரக்டர் ஒன்று லாசரஸ், இன்னொன்று ரிச் மேனோட பேர் ஸ்பெசிஃபை பண்ணலை. அண்ட் தேர்ட் ஒன் அப்ரஹாம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த 3 கேரக்டரும் இந்த ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டுங்க, ரிச் மேன் இருக்காங்க, லாசரஸ் இருக்கார். ரிச் மேனோட சர்வன்ட் தான் லாசரஸ். ஸோ இந்த ரிச் மேன் என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் ஏர்த்தில் இருக்கும் போது பயங்கர ரிச்சாக இருக்கார். எல்லா விதமான பாவங்களும் பண்ணுறாரு. ப்ரவுட்னஸ், அப்புறம் அவரோட அந்த பணம் இருக்கிற அந்த திமிரு அவங்களுக்குள்ளே இருந்து. அண்ட் லாசரஸ் அவரோட சர்வன்ட். எல்லா விதமான கஷ்டமும் இந்த உலகத்தில் ஃபேஸ் பண்ணுறாரு, இந்த ரிச் மேனால் கூட, ஓகேவா. அதை பற்றி இன்டெப்த்தாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் அவர் கஷ்டம் அங்கே இருந்திருக்கு ஏர்த்தில். ஸோ 2 பேரும் இறந்து போகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, லாசரஸ் அந்த சர்வெண்ட் ஹெவனுக்கு போகிறாங்க, இன்னொருத்தவங்க ரிச் மேன் ஹெல்லுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஹெல் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆப்வியஸாக அங்கே ஃபுல்லாக தீஜ்வாலை, ஃபுல்லாக நெருப்புலாம் அவன் எரிஞ்சிட்ருக்கான், அவனால் முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரிச் மேன் இங்கேருந்து அப்ரஹாமை பார்க்குறாரு. அப்ரஹாம் எங்கே இருக்காங்க, ஹெவனில் இருக்காங்க. அப்ரஹாம் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இங்கே ரொம்ப முடியல, பயங்கர தீயாக இருக்குது, அதுக்காக நீங்கள் என்னோடய சர்வெண்ட் லாசரஸை இது ஒரு டிப் ஆஃப் தண்ணி மட்டும் கொண்டு வாங்க, அதை நான் என் நாக்கில் வச்சுக்கிறேன், ஏன்னா இங்கே நெருப்பு என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடனே அப்ரஹாம் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா, இங்கேருந்து யாருமே அங்கேயும் வர முடியாது, அங்கேருந்து யாருமே இங்கே வர முடியாது. பிகாஸ் நடுவில் பெரிய ஒரு பாதாளம் இருக்குது, அதனால் இங்கே யாருமே இங்கேயும் அங்கேயும் போக முடியாது, அதனால் இது பாசிபிள் இல்லைன்னு அப்ரஹாம் சொல்கிறாரு. தென் அகெயின் இந்த ரிச் மேன் அப்ரஹாம் கிட்ட கேட்குறாரு, சரி நான் இங்கே எரிஞ்சிட்ருக்கேன், பரவாயில்லைங்க, ஆனால் லாசரஸை ஏர்த்துக்கு அனுப்புங்க, பூமிக்கு அனுப்பிச்சிட்டு என்னோடய பிரதர்ஸ்லாம் தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, அவங்க கிட்டேயாச்சும் பாவம் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள், உங்கள் அண்ணன் இங்கே எரிஞ்சிட்ருக்காங்கன்னு போய் என் பிரதர்ஸ் கிட்டே போய் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே அப்ரஹாம் சொல்கிறாரு, இல்லை அப்படி போக முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி ஏர்த்தில் காடோட சர்வன்ட்ஸ் இருக்காங்க, மோசே இருக்காங்க, நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்காங்க, அவங்க உங்கள் பிரதர்ஸ் கிட்ட கன்வே பண்ணுவாங்க ஜீசஸை பற்றி. பட் ஸ்டில் அப்பவும் அவங்க பாவம் பண்ணுறாங்கன்னா நம்ம யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருப்பியும் அந்த ரிச் மேன் சொல்கிறாங்க, அப்படியா, அப்போ ஏன்னா அவங்க யாரும் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டாங்க, இறந்தவங்க போய் அங்கே போய் சொன்னால் மட்டும்தான் நம்புவாங்கன்னு. அப்போ அந்த ஆப்ஷன் தான் இருக்குன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்ரஹாம் முடிக்கிறாரு. இந்த ஸ்டோரி முடியுதுங்க. ஸோ இந்த ஸ்டோரி நான் படிச்சுட்ட பிறகு எனக்குள்ளே ஒரு ஃபீல் வந்தது. லைக் என்னென்னா, நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாக இருக்கேன், பைபிள் ரீட் பண்ணுறேன், ப்ரே பண்ணுறேன், பாவம் இல்லாத வாழ்க்கையில் வாழ்கிறேன். அண்டு ஒரு இதுக்கு வந்துட்ட பிறகு அப்போ என் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, ஓகே நான் சின் பண்ணலை, கடவுளுக்குள்ளே இருக்கேன், ஓகே. தென் இன்னொரு கொஸ்டின் வந்தது இந்த இதை படிச்சுட்ட பிறகு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நான் இறந்துட்டேன், எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஹோப் என்னென்னா நான் ஹெவனுக்கு போவேன். பட் இதே மாதிரி நாளைக்கு நான் ஹெவனுக்கு போயிட்ட பிறகு நான் மேலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ என்னோட ரிலேஷன்ஸோ இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே பாவ வாழ்க்கையிலேயே இருந்துட்டு நாளைக்கு அந்த ஹெல்லுக்கு போயிடுவாங்களோன்னு நான் யோசிக்கிறதுக்கு பதிலாக தாட் ஆஃப் டெல்லிங் திஸ் ஸ்டோரி இப்போவே உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு எனக்கு 1 வீக்காக தோணிகிட்டு இருந்தது. ஸோ என்னோடய விஷயம் என்னென்னா சின்னையும் ஹெல்லையும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம நினைக்கிறோம் பாவம் ரொம்ப சின்னது தான், ஸோ நம்ம சின்ன பாவம் பண்ணால் ஹெவனுக்கு போயிடுவோம், பெரிய பாவம் பண்ணால் தான் ஹெல்லுக்கு போவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது சின்ன பாவம், அது பெரிய பாவம்னு கடவுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே இல்லை, கரெக்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மர்டர் பண்ணுறது, கொலை பண்ணுறது ரொம்ப பெரிய பாவம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், கரெக்டாங்க. ஆனால் பொய்ங்கிறது நம்ம டெய்லி பேசிஸில் பேசிகிட்டே இருப்போம், பொய் எல்லாருக்கிட்டையும். லைக் பொய்ங்கிறது என்ன, இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒரு பெர்மிஷன் கேட்குறோம், உண்மையாகவே நம்மளுக்கு ஃபீவராக இருக்காது, ஆனால் நம்ம சொல்லுவோம்
மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி ஐம் நாட் வெல் அப்படின்றோம். அதுவே ஒரு பொய் தானே. அப்போ வந்து காட் வந்து என்ன நினைக்கிறாங்க வந்து, இப்போ 10 கமாண்ட்மெண்ட்ஸில் பொய் சொல்லாதீங்கன்னு இருக்குது, மர்டர் பண்ணாதீங்கன்னு இருக்குது, ப்ராஸ்டியூஷன் பண்ணாதீங்க இருக்குது. லைக் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ எந்த பாவமும் இது வந்து பெரிய பாவம், மர்டர் பண்ணுறது பெரிய பாவம்னு வந்து கேபிட்டல் லெட்டர்லேயும், பொய் சொல்லாதீங்கிறது சின்ன லெட்டர்லேயும் போடல. நான் இது எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 பாவத்தையும் சொல்கிறேன். ஸோ எந்த பாவமே ஈக்குவலி தப்பு தான். ஸோ அப்போ நம்மளே வந்து இது வந்து பெரிய பாவம், இது சின்ன பாவம்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது என்னோடய பர்சனல் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என்னோடய இதில் என்ன இருந்தது, பொய் சொல்கிறதும் படத்துக்கு போகிறது இதெல்லாம் வந்து குட்டி பாவம் தான். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பப்புக்கு போகிறதும் இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது பெரிய பாவம் பண்ணும்போது ஐயோ அது பெரிய பாவம் அப்படின்னு நானும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படத்துக்கு போவாங்க. அப்போ படத்துக்கு போகும்போது நான் என்ன பண்ணுவேன், ஓகே அது ஒன்றும் சின்ன பாவம் தானே, படத்துக்கு போகலாம் வரியான்னு கேட்டால் வரேன் அப்படின்னு நான் போயிட்டுருந்தேன். ஆனால் அதே ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பப்புக்கு போவாங்க, ஈவன் கேர்ள்ஸ் கூட குடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் குடித்தாலும் பாய்ஸ் குடித்தாலும் தப்பு தாங்க. இப்போ இது பண்ணும்போது இல்லை நான் வரல, அப்போ நான் நினைப்பேன் அது பெரிய பாவம் பண்ணக்கூடாதுன்னு. தென் அப்போ என்னாச்சு, பாவங்கிறது எப்படி இருக்கும்னா சின்ன பாவம், நம்ம நினைக்கிற சின்ன பாவம் ஒரு நாய்க்குட்டி மாதிரி. அந்த நாய்க்குட்டி வந்து அழகாக இருக்கும், ஏன்னா சின்ன பாவம் தானேங்க, நம்ம அழகாக தடவி கொடுத்துட்டு இருப்போம். ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணேன், காட் கிட்ட தூரமாக இருந்துட்டு இந்த நாய்க்குட்டியை நான் தடவி கொடுத்துட்டே இருந்தேன். அண்ட் நான் கொஞ்சம் காட் கிட்ட க்ளோஸ் ஆனேன். அப்போ இந்த நாய்க்குட்டி என்ன ஆச்சு, தவளையாச்சு. தவளை என்னங்க பண்ணும், நம்மளை எதுவுமே ஹர்ட்லாம் பண்ணாது. ஆனால் தவளையை பார்க்கும்போது ஒரு அருவருப்பு வரும், கரெக்டாக. அப்போ நான் காட் கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகும்போது அந்த நாய்க்குட்டி தவளையாக மாறும்போது எனக்கு ஒரு அருவருப்பு வந்தது. பட் ஸ்டில் அது எனக்கு எந்த விதமாக ஹார்ம் பண்ணலை. செகண்ட் நான் இப்போ என்ன பண்ணேன், கொஞ்சம் கூட க்ளோஸாக காட் கிட்ட போகும்போது என்னாச்சு, அந்த தவளைங்கிறது சர்ப்பமாக மாறிடுச்சு. ஸ்னேக்காக மாறும்போது சர்ப்பம் என்ன அருவருப்பாகவும் இருக்கும் அண்ட் ப்ளஸ் அது பாய்சனஸ், ஓகேவா. ரெண்டாவும் எனக்கு தோண ஆரம்பிச்சிது. அது எப்போ எனக்கு அது பாம்பாக தோண ஆரம்பிச்சிதுன்னா நான் என் காட் கிட்ட க்ளோஸ் ஆகும்போது, கரெக்டாக. ஸோ அப்போ இப்போவே நான் வந்து இப்போ நான் சொல்கிறதால நீங்கள் வந்து பொய் சொல்லாதீங்க, இது படத்துக்கு போகாதீங்க இப்படிலாம் சொல்கிறது வந்து இப்போது ஒரு ஈவன் தோ நீங்கள் பிலீவராக இருந்தால் கூட உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியாது. ஏன்னா நம்ம ரொம்ப கனெக்டட் வித் எர்த்லி லைஃப்பில் தான் கனெக்டடாக இருக்கும். காட் கிட்ட நம்ம அவ்வளோ கனெக்டடாக இல்லாததால் நம்மளுக்கு இப்போ ஒரு சின்ன பாவமாக தான் இருக்கும். காட் கிட்ட க்ளோஸ் ஆகும் போது இந்த விஷயம் இந்த இது வந்து சர்ப்பமாக தெரியும் நம்மளுக்கு. அண்ட் நம்ம வந்து அது வந்து விடுறதுக்கும் அருவருப்பாகவும் தள்ளியும் இருந்துரும். ஸோ இதுதாங்க என்னோடய பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து நான் சர்ச்சில் வந்து ஒரு சர்வீஸில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ இது ஒரு பாஸ்டர் சொன்ன விஷயங்க, ஓகேவாங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து டிவி பார்த்துட்ருக்கோம், எல்லாமே நார்மலாக டெய்லி பேசிஸில் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவாங்க. சினிமா சாங்ஸ் எல்லாமே கேட்டுட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நைட் வந்து எங்கள் சர்ச் பாஸ்டர் வந்து டின்னருக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. டின்னருக்கு வராங்கன்னு சொல்லும் போது நார்மலாக குட்டி பசங்களாம் படம் பார்த்துட்டோ இல்லை டிவி பார்த்துட்டோ இருப்போம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பெரியவங்க என்ன சொல்லுவோம், சினிமா சாங்ஸ்லாம் ஆஃப் பண்ண, பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறோம். உடனே அவர் வரத்துக்கு முன்னாடி நம்ம டிவி சாங்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மலாக ஒன்று காட் சாங் போடுவோம், இல்லைனா எதுவுமே இது பண்ணி ஆஃப் பண்ணி இருந்துருவோம், கரெக்டாக. அப்போது ஏன் நம்ம அது பண்ணுறோம், அது வந்து காடோட ஒரு சர்வெண்ட் நம்ம வீட்டுக்கு வராங்க, கரெக்டாக. அப்போது அவர் வந்து ஹோலியாக இருக்கிறதால நம்ம டிவி சாங்ஸ் அந்த சினிமா சாங்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்கள இன்வைட் பண்ணுறோம். அப்போது நம்மளை 24 hours காட் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் வந்து அவர் இந்த காடோட சர்வெண்ட்டோட 2000 million times ஹோலி அவர், ஓகேவா. அப்போ அவர் 24 மணி நேரம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம காட் சர்வெண்ட்க்கு பயப்படுறதுக்கு மேலே நம்ம ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்ம ஹோலியாக இருக்கணும் நம்ம லைஃப், கரெக்டாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு வந்து ஒரு பிரசங்கத்தில் பாஸ்டர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப இம்பேக்ட் ஆச்சு. அண்ட் வந்து நம்ம இது ஒரு பாயிண்ட்டாக இருந்தால் கூட நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே நிறையா பார்த்துருக்கேன், இந்த ரீல்ஸ்லேயும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கான்வர்சேஷனில் நார்மலாக சொல்லுவோம், நீங்கள் இறந்துட்ட பிறகு நீங்கள் எங்கே போவீங்க, நானா மச்சான் நான் ஹெல்லுக்கு போவேன், நீயும் ஹெல்லுக்கு வந்துருங்க போகலாம் அப்படின்ற மாதிரி நினைப்போம். பட் என்னோடய கைண்ட் ரிக்வெஸ்ட் ஒரு ஜோக்குக்கு கூட அந்த மாதிரி அப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா
இல்லை நம்ம நினச்ச மாதிரி ஹெல் வந்து ஈஸி கிடையாதுன்னு அவங்கக்கிட்ட நம்ம கன்வே பண்ணணும். அண்ட் தயவு செஞ்சு ஹெல் அண்ட் சின்னை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்க வேணாம். ஹெல் நம்ம நினைக்கிற மாதிரி இடம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்லுங்கிறது வந்து அங்கே வந்து ஃபயர் இருக்கும், நெருப்பு இருக்கும், இல்லைனா வந்து டார்க்னஸ் இருக்கும். இதனால் மட்டும் கிடையாதுங்க. அங்கே வந்து காடோட ப்ரெசன்ஸ் இருக்காது. ஜீசஸோட ப்ரெசன்ஸ் இல்லாத இடத்துல நம்ம இருக்கணும்னு நினைக்கக்கூட கூடாதுங்க. அண்ட் நம்ம நினைக்கிற இந்த பாவமான வாழ்க்கையில் நம்ம இங்கே வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதும், இல்லை நம்ம எந்த இடத்துல போனாலும் ஏதாவது ஒரு பாவம் நம்மளை வந்து டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். பட் வந்து நம்ம இந்த உலகத்தில் நோ சொல்ல மாட்டேங்கிறோம். ஈஸியாக இல்லை இந்த விஷயம் வேணாம் அப்படின்னு சொன்னால், ஐயோ அவங்க நம்மளை வந்து வெறுத்துருவாங்களோ, நம்ம கிட்ட பேச மாட்டாங்களோ, நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு நினைக்கிறேன். பட் வந்துங்க நம்ம வேர்ல்டை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடாது. நம்ம காட் நம்மளை பார்த்துட்ருக்காங்க, பரவாயில்ல. வேர்ல்டு நம்மளை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல, நம்மளை ஒதுக்குனாலும் பரவாயில்ல. அவரோட ராஜ்யத்தை வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும். அவர் ராஜ்யத்தை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அண்ட் வந்து சின்ன வந்து இது சின்ன பாவம், அது பெரிய பாவம்னு எதுவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதீங்க. எல்லா பாவமும் ஈக்குவலி பாவம் தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எப்போ கடவுள்கிட்ட க்ளோஸ் ஆகுதான் சின்ன பாவம் கூட பாவம்னு சர்ப்பமாக மாறுது, பாய்சனஸ் சர்ப்பமாக மாறுதுன்னு நம்மளுக்கு அப்புறமா தெரிய வரும். ஒன்று. தென் வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து காட்குள்ளே வர முடியுமோ வந்துருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, 2 விஷயம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒன்று நம்மளோட டெத்து, இன்னொன்று வந்து காடோட செகண்ட் கம்மிங். இது ரெண்டும் எந்த நேரம் வேணால் இருக்கலாங்க. இன்றைக்கி நைட் நான் தூங்குறேன், நாளைக்கு மார்னிங் நான் எந்திரிப்பேனான்னு தெரியல. அப்போ வந்து இந்த ரிச் மேன் மாதிரி ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு யோசிக்கிறது ரொம்ப லேட் ஆகிடுங்க. பிகாஸ் வந்து இந்த வேர்ல்ட்லி கொடுக்குற பணமும் இந்த எல்லா ப்ளஷர்ஸும் வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போதைக்கு. பட் வந்து அப்புறமா நித்திய ஒரு ஹெல் இருக்குங்க. அந்த ஹெல்லை நம்ம போயிடக்கூடாது. காட் ப்ரெசன்ஸ் இல்லாத இடத்துல நம்ம இருக்கவே கூடாது. ஹெவன்லி எர்த்லேயும் காடோட ப்ரெசன்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காருல காட் நம்மளுக்கு, செகண்ட் கம்மிங்க்கு முன்னாடி வர டைம், இந்த டைமில் மட்டும்தான் ஜீசஸ் வந்து காட் ஆஃப் கிரேஸ், காட் ஆஃப் லவ் எல்லாமே சொல்லுவாங்க. பட் வந்து நீங்கள் என்ன விதமான பாவம் கூட பண்ணுங்க, ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருங்க, கொலைக்காரனாக இருங்க, இல்லைனா வந்து எந்த விதமான பாவம், அம்மா அப்பாவை இது பண்ணிடுங்க, ஐடலை வர்ஷிப் பண்ணுங்க, எந்த விதமான பாவம் பண்ணாலும் கர்த்தரே நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம நின்றுட்டோன்னா அவர் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்கங்க. எந்த விதமான பாவம். ஆனால் அவர் செகண்ட் கம்மிங்கில் ஜட்ஜாக வரப்போகும்போது அப்போ வந்து கடவுளே ப்ளீஸ் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் போய் நின்றீங்கன்னா காட் ஷோராக வந்து நீ யாருன்னு கேட்குவாங்கன்றாங்க. அப்போ வந்து நீங்கள் காட்னு கேட்டால் கூட நீ யாருன்னு கேட்டுருவாங்க. அது வந்து இந்த உலகம் கொடுக்குற ஃபெயிலியரோடு அது பெரிய ஒரு ஃபெயிலியருங்க. நீங்கள் இன்றைக்கி ஃபெயில் ஆகிடலாம், இல்லை வேலை போகலாம், எனக்கு உடம்பு சரியில்லாமல் என் உடம்பு அழுகி போடலாம், அதெல்லாம் ரொம்ப டெம்பரவரியான லைஃபுங்க. ஆனால் வந்து அவரோட ராஜ்யத்தில் நீ யாருன்னு தெரியாமல் உங்களை ஹெல்ல அனுப்புகிற மாதிரி ஃபெயிலியர் உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த இடத்துக்கு நம்ம போகாமல் கடவுள் கூடயே இருக்கலாம். பிலீவராக இருக்கீங்கன்னா, இப்போ யார் உங்களோட ஃபேமிலியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ கடவுளுக்குள்ளே வரணுன்னா தயவு செஞ்சு ப்ரே பண்ணுங்கள். அவங்களுக்காக 1 டைம் 2 டைம் சொல்லுங்கள் காட்குள்ளே வந்துடுங்க. பட் கேட்கலன்னா யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அந்த ஆளுக்காக ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக அவங்க மாறுவாங்க. பிலீவராக இல்லைன்னா இஃப் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சீக்கிரமாக கர்த்தருக்குள்ளே வந்துடுங்க. நம்மளுக்கு டைம் இருக்குது, நாளையிலேருந்து ப்ரே பண்ணிடுறேன், நாளையிலேருந்து கடவுள்கிட்ட வந்து நான் அறிக்கை பண்ணிடுறேன்னு வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, திங்க் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.